Dear student, 12th standard chapter 5 coding section exercise 5.3 identify the type of the conic section for each of the equation. Okay, ஒரு conic section கொடுத்து அதை ஐடென்டிஃபை பண்ண சொல்லுங்க. ஐடென்டிஃபைனா எலிப்ஸா, ஹைப்பர்போலாவா, சர்க்கிளா, பேரபோலாவான்னு செக் பண்ண சொல்லுங்க. அதான் ஐடென்டிஃபை. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1 2x² minus y² = 7. First general equation of conic equation இல்லாமா ax² plus bxy plus cy² plus dx plus ey plus f = 0 நமக்கு கோனிக்கோட ஜெனரல் ஈக்குவேஷன். இப்போ நம்ம கொடுத்துற ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணலாம் 2x² minus y² plus 7 தான் -1 = 0. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் ரெண்டு கம்பேர் பண்ணிங்கன்னா a b c வேல்யூ மட்டும் ஃபைண்ட் பண்ணா போதும். a வேல்யூ x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் a வேல்யூ xy டைம்ஸ் இல்ல அப்ப 0 b வேல்யூ 0 y ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் -1. ஓகே, a வும் c னா நமக்கு டிஃபரண்ட் வேல்யூ. ஆனா சிம்பிள் என்ன வரும் டிஃபரன்ஸ் சைன். டிஃபரன்ஸ் சைன் இருந்துச்சுன்னா நம்ம இட் இஸ் பி 0 தான். அப்ப இட் இஸ் ஹைப்பர்போலா. எவ்ஸின் டிஃபரண்ட் வேல்யூ இருக்கணும். சேம் சைன் வந்தா வேற, டிஃபரன்ட் சைன் வந்தா ஓகே. இது ரெண்டுமே நான் பிளஸ் மைனஸ்ல இருந்துனா ஹைப்பர்போலா b வேல்யூ 0. செகண்ட் ஈக்குவேஷன் 3x² plus 3y² minus 4x plus 3y plus 10 = 0. சொல்யூஷன் the general equation of conic. நம்ம கொடுத்துற ஈக்குவேஷன் நமக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ண நமக்கு ax², a வேல்யூ 3, b வேல்யூ 0 தான், c வேல்யூ 3 தான். ஓகே, ரிமைனிங் எல்லாம் யூஸ் பண்ண போறது இல்லை. ஏவும் சியும் சேம் வேல்யூ ஈக்குவலா இருக்குது. b 0 வந்தா இட் இஸ் சர்க்கிள். ஓகேவா, ஏவும் சி எப்படி இருக்கணும் ஈக்குவலா இருக்கணும். b வேல்யூ 0 வந்தா இட் இஸ் சர்க்கிள். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். First two questions complete பண்ண. Third question 3x² plus 2y² = 14. General equation of the conic given. Question of the sums plus 14 -14. இப்போ என்ன ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுங்க. x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் a வேல்யூ a க்கு 3, xy டைம்ஸ் இல்ல b 0, c வேல்யூ y ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 2. a வும் c வும் டிஃபரண்ட் வேல்யூ. ஆனா சிம்பிள் எப்படி சேம் சைன் இருக்குது. அப்ப சேம் சைன் வந்தா b வேல்யூ 0 தான், இட் இஸ் எலிப்ஸ். ஓகே, next அதே சேம் ஜெனரல் ஈக்குவேஷன் on fourth question x² plus y² plus x minus y = 0. ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் த கோனிக் given கொடுத்துற கொஸ்டின் ரெண்டையும் கம்பேர் பண்ணா a க்கு 1 b வேல்யூ இல்ல, xy டைம்ஸ் இங்க இல்ல, 0, c வேல்யூ 1. a வும் c வும் சேமா இருக்குது. ஆனா b 0 வந்தா நான் ரெண்டு சேம் வேல்யூ ஈக்குவலா இருந்துச்சுன்னா இட் இஸ் நமக்கு சர்க்கிள். ஓகே, next fifth question 11x² minus 25y² minus 44x plus 50y minus 256 = 0. இப்போ ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் கோனிக் கொடுத்துற ஈக்குவேஷன் ரெண்டு கம்பேர் பண்ணா x ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் a வேல்யூ xy டைம்ஸ் இல்ல b 0, y ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் c வேல்யூ -25. ஏவும் சியும் டிஃபரண்ட் வேல்யூ. ஆனா சைன் எப்படி இருக்குது டிஃபரண்ட் சைனா இருக்குது. டிஃபரண்ட் சைனா இருந்தா b 0ல தான் இருக்குது. இட் இஸ் ஹைப்பர்போலா. நமக்கு அப்புறம் ரெண்டு நேரம் டிஃபரண்ட் சைனா இருக்கணும், ரெண்டு நேரம் ஈக்குவல் வேல்யூ இருக்க இல்லாம இருந்துச்சுன்னா இட் இஸ் ஹைப்பர்போலா. கொஸ்டின் நம்பர் 6 y² plus 4x plus 3y plus 4 = 0. ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் கோனிக் given கொஸ்டின் கொடுத்துருக்கு. இப்போ கம்பேர் பண்ணுங்க. a வேல்யூ x² இல்ல இந்த டைம்ஸ். அப்ப x² ல a வேல்யூ 0வா இருக்குது, b வேல்யூ 0, y ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் என்ன 1 இருக்குது. அப்ப c வேல்யூ 1. y ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் இந்த c இருக்குது, y ஸ்கொயர் 1, அப்ப c வேல்யூ 1. a ஆர் c எதே ஒன்று 0 இருந்து b 0 இருந்துச்சுன்னா a c ல எதே ஒன்று 0 ஆகணும். ஈக்குவலும் தேவையில்ல, எனக்கு என்ன டிஃபரண்ட் வேல்யூ தேவை. a c ல எனி ஒன்று 0 இருந்துச்சுன்னா நமக்கு b வேல்யூ 0 தான் கம்பல்சரி. இட் இஸ் பேரபோலா. ஓகே, இந்த 4 டைம்ஸ் நமக்கு 6 சம்மும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இதான் நமக்கு ஒரு 3 மார்க்கா 2 மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.